வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒயட் 6 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபேக்ஷனில் பார்த்தீங்கன்னா போடாலஸ் வந்திருந்தார். அவருடைய பேர் ஹங்கல் ஹவுடி. இந்த கேரக்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இவங்க மெயின் ஷோவில் எடுத்த ஃபுட்டேஜ் இது. டபிள்யூ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபுட்டேஜ் இது. பார்த்தீங்களா, எரிக் ரோவனு, அடுத்து நம்ம டெக்ஸர் லுமிஸு, நிக்கி கிராஸு, போட்டாலஸு எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஃபேமிலிக்கும் ஒயிட் ஃபேமிலிக்கும் இருக்கிற ஒரு ஒத்துமை என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒன்று தாடி வளர்த்துருக்கானுங்க. தாடியே இல்லாத நபர்களை கூட பார்த்தீங்கன்னா தாடி வளர்க்க வச்சுருக்கானுங்க. இதுதான் இந்த ஃபேக்ஷனுடைய ஒரு முக்கியமான விஷயம் போல இருக்குது. அடுத்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூ டொராண்டோவில் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை நடத்துகிறாங்க. இந்த மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கணிச்சிருப்பீங்களே, அதுதான் மணி இந்த பேங்க் கேஷிங். என்னப்பா சொல்கிறேன், இந்த வருஷம்லாம் மணி இந்த பேங்க் கேஷிங் பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் மணி இந்த பேங்க் பேப்பரில் மணி இந்த பேங்க் கேஷிங்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தொடர்ந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் மட்டும்தான் இந்த கேஷிங்கை பண்ணுறாங்க, மென் டிவிஷனில் பண்ணல. அதே மாதிரி இந்த வருஷம் உமன் டிவிஷன் அல்லது மென் டிவிஷனில் மணி இந்த பேங்க் கேஷிங் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நான் மென் டிவிஷனில் சொல்கிறேன், இது நடக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சிஎம் பாங்க் மணி இந்த பேங்கை வின் பண்ணுறாருன்னு வைங்களேன். செத் ரோலன்ஸ் ஹெவி சாம்பியன் ஆகிறாருன்னு வைங்களேன். சிஎம் பாங்குக்கும் செத் ரோலன்ஸுக்கும் பெரிய மாட்டிங் இருக்குது, ட்ரூ மார்க்கெட்டருக்கும் மாட்டிங் இருக்குது. இது இணைக்கிற மாதிரி செத் ரோலன்ஸ்க்கு இருக்கிற மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி இதில் நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் ஆகாரு. இப்போ செத் ரோலன்ஸுக்கும் டேமியன் பீட்ஸுக்கும் ஒரு பக்கம் இருக்குது. இது ரெண்டு மேட்ச் விட்டு தருங்க. அதுக்காக நம்ம ரிவேஞ்சிங்க பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூலேருந்து மணி இந்த பேங்க்லேயே முடிச்சுட்டாங்க. அப்போ சிஎம் பாங்க் வெர்சஸ் ட்ரூ மார்க்கெட்டர் செத் ரோலன்ஸ்க்கான ட்ரிபிள் ட்ரெட் ஸ்டோரில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், இது நடக்கும்னு சொல்ல. இதே மாதிரி ஸ்டோரி லைனுக்காக இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி சாம்பியன்ஷிப் பார்க்கும்போது சொன்ன மாதிரி உமன் டிவிஷனில் ஒரு சில மேட்சஸ் இருக்கலாம். இப்போ பெய்லி இருக்கிறாங்களா, பெய்லிக்கும் நயா ஜாஸ்க்குமான மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இன்னொரு ரெஸ்லரை அந்த மணி இந்த பேங்க் வின் பண்ண வச்சு அவங்கள சாம்பியன் ஆக்குற மாதிரி, அல்லது லீவ் மார்கன்ட்டு இருக்கிற உமன்ஸ்க்கான மணி இந்த பேங்கை இன்னொரு உமன்ஸ்க்கான ரெஸ்லர் கேஷிங் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிகழ்வுகள் கூட பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பரில் நடக்கலாம்னு சொல்லப்படுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மணி இந்த பேங்க் பேப்பரில் மணி இந்த பேங்க் கேஷிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோகநாதை பற்றி தான். அதாங்க லோகன் பால். ஐயா லோகன் பால், லோகநாதா எப்போ நீ டபிள்யூபிள்யூ யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ரேமஸ் டெரிட்டரி டைட்டில் பிடுங்கினியோ அப்போத்துலேருந்து இப்போதைக்கு பார்த்தா கரெக்டாக 3 தடவை பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாரு. 3 தடவையா 2 தடவையா? 2 தடவை தானா? ஆமாங்க. ஒன்று ராயல் ரம்போ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் வந்தார். சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் சொல்லிட்டு அவருடைய டைட்டில் தக்க வச்சுக்கிட்டு அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மோதினார், தோத்தார், போனார். ஐயா லோகநாதா யூஎஸ் டைட்டில் கூட நீ இந்தளவுக்கு ஒரு மிட்கார்ட் டைட்டில் இப்படி பார்ட் டைமர் ஆக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அண்ணே ரோமன் ரெயின்ஸ் ஆச்சு 3 மாதத்துக்கு ஒரு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாரியா? நீ போன வருஷம் நவம்பரில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட லோகன் பால் பார்த்தீங்கன்னா 200 நாள் சாம்பியனாக இருக்காராம். அது பெருமையாக டபிள்யூபிள்யூ சொல்கிறாங்க. 200 days கண்டினியூஸ்னு. ஐயா அவன் வராமல் இருக்கிறான், டைட்டில் டிஃபெண்ட் பண்ணாமல் இருக்கிறான். இப்படி போயிட்டே இருந்ததுன்னா 500 days என்ன 600 days லாங்கஸ்ட் ரேஜ் இன் டபிள்யூபிள்யூ யூஎஸ் சாம்பியன் பட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துடும் போல இருக்குதே. அந்த யூஎஸ் டைட்டில் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரில. போகிற போக்க பார்த்தா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவானுங்க போல இருக்குது. இப்போ இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை தொடர்ந்து சாம்பியன் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிங்க? நம்ம லோகநாதன் அண்ணாச்சி தான். ஆமாம், அவர் தான் முக்கியமான ஒரு மிட்கார்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு போயிட்டார். அப்போ இந்த பக்கம் இருக்கிற இவருக்கு வாய்ப்பு கிடைக்க தானே செய்யும். கூடிய சீக்கிரம் இந்த எல்ஐ நைட் இருக்கிறாம்ல அவங்ககிட்ட தோப்பாதுன்னு சொல்லப்படுது. நானும் அதுக்காக காத்துட்ருக்கேன். லோகன் பாலை பிடிக்காதுன்னு சொல்லலைங்க. இந்த மாதம் டைட்டில் வின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வரவே இல்லை. பொண்டாட்டி கூட ஜல்சா பண்ணுறான், யூஎஸ் ஸ்டேட்டில் கெட்டி பிடிக்கிறான், யூஎஸ் ஸ்டேட்டில் முட்டம் கொடுக்குறான். கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டேட்டுக்கு குழந்தை பிறந்தரும் போல இருக்குது. 10 மாதம் ஆக போகுது இல்லை, குழந்தை பிறந்தரும் போல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு லோயன் தலைமெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கானுங்க. ஐயா நான் தான் சொல்ல. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை மெயின் ஷோவில் காட்டாமல் இருந்தாங்க. பட் ஆனால் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையை அந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்போடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காங்க. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பிளட் லைன் ஸ்டோரி பற்றி தான். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க அப்டேட் பற்றி என்ன பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவுக்கும் இருக்கிற ஸ்டோரின்னு பால் ஹேமன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ண போகிறாங்க. எப்படி ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி வரும்போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது
பால் ஹேமன். அதே மாதிரி சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சொல்லி வரும்போது அதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது பால் ஹேமன். பால் ஹேமன் எந்த பக்கம் போகிறாரு, பால் ஹேமன் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, பால் ஹேமனை வச்சு அடுத்தடுத்து நடத்துகிற காய்கள் நகர்த்துறதல், இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஸ்டோரிலின்னு பார்த்தீங்கன்னா தீப்பத்திர மாதிரி பயங்கரமாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இன்னும் கொஞ்ச நாள் ஜூலை மந்த் இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம ஜூன் மந்த்தே கடக்க போகிறோம். கூடிய சீக்கிரம் ரோமன் ரெயின்ஸையும் பார்க்க போகிறோம். அப்படி வரும்போது பால் ஹேமன் வந்து யார் பக்கம் இருக்க போகிறாரு, அண்ணன் பக்கவா இல்லாட்டா இந்த அண்ணன் பக்கவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இல்லாமல் சோலோ சிக்காவை பக்கம் போயிட்டா ரோமன் ரெயின்ஸ் சூப்பர் பண்ணி வச்சு போடுவார். ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போயிட்டாருன்னா சோலோ சிக்காவா சம்மூன் ஸ்பைக்க போடுவார். இவங்க ரெண்டு பேர் மத்தியிலையும் மாட்டிக்கிட்டு சில்லாடப்பட போடுறது நம்ம பால் ஹேமன் தான். ஐயா பால் பார்த்து செய்யுங்க ஐயா பால் ஹேமனை. சம்மர்ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் சோலோ சிக்காவும் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் இன்னும் அஃபிஷியல் ஆகலை. ஏன்னா இடையில நம்ம செத்துரோன்ஸ்லாம் வேறு இருக்காது, செத்துக்கும் ரோமனுக்கு வேறு பார்க்க இருக்குது. ஸோ சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்காட்டால் அந்த மேட்ச் நடக்கும். பட் ஆனால் இதனால் வரைக்கும் சோலோ சிக்காவுக்கும் ரோமனுக்கும் தான் நடக்கும். ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி WB பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நேமை பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து கைசர்ஸ் சிக்கோவா. இந்த சிக்கோவா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அடுத்து அவனா ஜாயின் பண்ண போகிறான்னு தெரில. இப்போ டாங்கா லோலான்னு சொல்லிட்டு அந்த லோலான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருதுல்ல, அதே மாதிரி சிக்கோவான்னு சொல்லிட்டு ஒரு பேரை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, கைசர் சிக்கோவான்னு. ஒருவேளை பிளட் லைனில் அடுத்ததாக ஜாயின் பண்ண போகிற நபருடைய பேரை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்க போகிறாங்களா, அதுக்காக தான் WWE ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரில. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் சோலோ சிக்காவை கூட, அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு ஆப் வைக்கிறதுக்காக சோலோ சிக்காவை கூட அடுத்து ஒரு நபர் ஜாயின் பண்ண போகிறாரு. அவருடைய பேர் கூட பார்த்திங்கன்னா கடைசியில் சிக்கோவான்னு தான் முடியுது. எப்படி சோலோ சிக்காவோ அது மாதிரி அவர் கேசர் சிக்கோவா அப்படிங்கிற மாதிரி முடிய போகுது. அவருக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க, மற்றும் உங்கள் அண்ணன் ரோமன் ரெயின்ஸ்க்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு தான் மறக்காமல் வசம் பண்ணிருக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா WBக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு பிரேக் எடுத்தார். அதோட ஹை பிரேக்கை பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க. ஆமாம், ரோமன் ரெயின்ஸை மிஸ் பண்ணுறோமே, யாராவது ஜிம்மி ஊசோவை மிஸ் பண்ணுறீங்களாப்பா? அந்த ஆள் வந்து 70 நாள் ஆயிடுச்சு. கடைசியில் அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டானுங்க. இதனால் வரைக்கும் காணும். அது வரைக்கும் நம்ம சோலோ சிக்கா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். கூடிய சீக்கிரம் ஜிம்மி ஊசோவை கொண்டு வாங்கப்பா. அவரை வச்சாச்சு கொஞ்சம் நல்ல ஸ்டோரிலாம் WB கொண்டு போகலாம். நீங்கள் ஜிம்மி ஊசோக்காக காத்துட்ருக்கீங்களா, இல்லாட்டா இந்த கேசர் சிக்காவுக்காக காத்துட்ருக்கீங்களா, இல்லாட்டா ரோமன் ரெயின்ஸோட பிரதரான ஜிம்மி ஊசோக்காக காத்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்ஸாக கவனிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவங்க 3 பேருக்காகவும் காத்துட்ருக்கிறேன். ஏன்னா பிளட் லைனுக்குள்ளே ஒரு குடும்ப சண்டை ஏற்பட்டால் தான் பழையபடி WB பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஏறும். பிளட் லைனுக்குள்ளே ஒரு கலவரம்னாலே ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் ஏற்பட தானே செய்யும். நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய அதர் சேனல் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது, தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.